எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவனை வணங்குவோம். இன்று நடைபெறும் இலக்கிய விழா இனிதே மலர்கிறது. காட்டில் மட்டுமல்ல, எங்கள் பள்ளியிலும் உள்ளது சிலிர்த்தெழும் சிங்கம். இவரது குணமோ தங்கம். இவர் வாய்த்திருந்து பேசினால் மகிழ்ந்து கைத்தட்டும் தமிழ்ச்சங்கம். ஆம், 10ஆம் வகுப்பு இ பிரிவை சேர்ந்த மாணவர் இளம் பேச்சாளர் செல்வன் ரா நிஷாந்த் அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மொழி நமது வெளி. அம்மொழியை சிறப்பிக்கும் வகையில் நமது பள்ளியில் பள்ளி திறக்கப்படாத சூழலிலும் புதுமையான முறையில் இலக்கிய விழாவை இணைய வழியில் கொண்டாடுகிறோம். பெருமை மிக இவ்விழாவில் பங்கேற்க வந்துள்ள அன்புள்ளம் கொண்ட உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இணைய வழி இலக்கிய விழாவை கொண்டாட எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தந்து நம்மை வழி நடத்திடும் எம் பள்ளி தாளாளர் திரு செந்தில் ரமேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த அமர்வின் சிறப்புரையாளர் எம் பள்ளியின் முன்னாள் தமிழ்துறை தலைவர், தமிழ் மொழியை தனித்துவமாக விரும்பி கற்றவர், சங்க இலக்கியங்களை இசைப்பாடல்களாக மனத்தில் பதிய வைத்தவர், தமிழ் ஆங்கிலம் என இரு மொழியிலும் சொல்லாற்றுவதில் வல்லவர். அப்படிப்பட்ட திரு மு செல்வராசு ஐயா அவர்களை இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறேன். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவற்றை தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்றும் எம் பள்ளி முதல்வர் திருமதி சீதாலட்சுமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். பள்ளிகளில் பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாய் தங்களது உரைவீச்சினால் எங்களை மகிழ்விக்க வந்துள்ள மாணவ பேச்சாளர்கள் செல்வி எஸ் குமாரி, செல்வி சே காவியாஸ்ரீ, செல்வி ஆர் ஜீவிதா, செல்வி ம சுபிக்ஷா, செல்வன் பி சிவதர்ஷன் இவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பள்ளி செவ்வனே இயங்கிட துணை புரியும் பிரிவு தலைவர்களையும், துறைகள் தோறும் நெறிப்படுத்திட ஒளிதரும் விளக்குகளாய் தோன்றும் துறை தலைவர்களையும், மாணவர் நலம் காத்திட நாளும் உழைத்திடும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எந்த ஒரு விழாவாயினும் அவ்விழாவிற்கு அழகு சேர்க்கும் என்னுடன் பயிலும் எம் பள்ளி நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பைந்தமிழ் சொல்லெடுத்து பாமாலை தொடுத்து வந்து பாங்குடனே வரவேற்ற பாசமிகு நிஷாந்துக்கு பகர்கின்றேன் நன்றிகளை. Good morning everyone. The secret to success is good leadership, and good leadership is all about making their lives of their workers and team members better. It's my great pleasure to invite our beloved Madam Principal to deliver the inaugural address. Amiable academic supervisors, eloquent speakers, passionate teachers of Tamil and English department, my dear students, warm greeting to you all. I feel immensely happy to be a part of LitFest 20. Literature is one of the most interesting and significant expression of humanity. It's a gala event organized by the Department of Tamil and English every year. LitFest is a platform to showcase your talent and bring out your literary skills. An opportunity is given for improving your holistic development. Dear students, in today's challenging environment, the academic grades alone won't be sufficient. You need to possess strong communicative skills and life skills. Practice makes a man perfect. Constantly practice to your reading, writing, speaking and literary skills. Develop the habit of diary writing. It can help you positively in real life situations. Read books every day because reading accelerates success. Reading is an exercise to your mind. Reading increases your vocabulary, imagination, mental well-being and communication. It increases your memory, imagination and creativity. I hope
Litfest will help you to be more motivated. At this juncture, I express my heartfelt thanks to the guest speakers for sparing their valuable time with us. I would like to congratulate the efforts taken by the academic supervisors of Tamil and English department, Mrs. Anbuselvi and Mrs. Nityanandi, for organizing Litfest 20 through Zoom in a grand manner. I express my gratitude to the staff members of Tamil and English department for their earnest efforts. I appreciate the sincere efforts taken by our student speakers. I wish and pray Litfest 20 be a grand success. Wish you all the best. Thank you. Thank you so much, ma'am, for your valuable speech. We will definitely follow your words, ma'am. உண்மையாய் உழைப்பவர், உழைப்பால் உயர்ந்தவர், நேர்மையை நேசிப்பவர், முத்தமிழில் முத்திரை பதித்தவர், பிறர் மனம் புண்படாமல் பேசும் சிறந்த பண்பாளர், மொத்தத்தில் நடமாடும் பல்கலைக்கழகமாக திகழும் உயர்திரு மு. செல்வராஜ் ஐயா அவர்களை இலக்கியம் பேசும் உணர்வுகள் என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று இலக்கியம் பேசும் உணர்வுகள் பற்றி நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு எல்லோரும் என்னுடன் ஒரு கற்பனை பயணத்துக்கு தயாராக வேண்டும். தயாரா? வாருங்கள். காலச்சக்கர கணிப்பொறி மூலம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் செல்வோம். சேர சோழ பாண்டியர்கள் குறுநில மன்னர்கள் ஆண்ட காலம். மாணவர்களே, மெல்ல நுழைவோம். முழுமதி வீசும் இரவு பொழுது அழகிய குன்றுகளும் உயர்ந்த மரங்களும் நிறைந்த பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இதை பரம்புமலை என்பார்கள். பாரி என்ற மன்னன் ஒருவன் ஆளுகை புரிகின்றான். நிலவொளியில் அரண்மனை தோட்டம். அரண்மனையின் மேல் மாடியில் 2 பெண்கள் பேசுகின்ற குரல் கேட்கின்றதே. மெதுவாக வாருங்கள், இந்த காட்சியில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அக்கா, முழுமதியின் ஒளிப்பட்டு நம் குன்றுகள் எல்லாம் யானை போல பெருமிதமாய் நிற்கும் அழகை பாருங்கள். ஆம் தங்கையே, எனக்கு அந்த அழகும் தெரிகிறது. நம்மை போல ஒரு முழு நிலவு இங்கு ஒளி வீசுது என்று உன் முகம் தேடி நிலவு வந்த அழகும் புரிகிறது. போங்கள் அக்கா, நம் தந்தை இப்போது வந்தால் எப்படி இருக்கும்? இதோ நானே வந்து விட்டேன் அம்மா. மன்னவன் குரல் கேட்டு தந்தையே என்ற அன்புடன் 2 பெண்களும் ஓடி வந்து மன்னவன் 2 தோள்களிலும் சாய்ந்தனர். என்னம்மா, நிலவு குழியலா? போங்களப்பா. அப்படி இல்லை, முல்லை கொடிக்கு தேர் கொடுத்த மன்னவன் தனக்கும் ஏதாவது ஒன்றை தரமாட்டாரா என்று நிலவு எட்டி பார்க்கிறது. நல்ல கற்பனை அம்மா. எனக்கு என்னவோ நிலவு தன்னொழியை இழந்து உங்கள் முகம் பார்த்து திரும்பவும் தன்னொழி பெறுவதற்கு இங்கு வந்ததாக தெரிகிறதே. போங்களப்பா. பெண்கள் இருவரும் கலகலவென்று சிரிக்கின்றனர். காட்சி முடிகிறது. மாணவரே, அடுத்து ஒரு காட்சி. ஒரு திங்கள் கழித்து மீண்டும் முழு நிலவு பவனி வரும் அதே போன்ற இரவு பகுதி. அரண்மனைக்கு வெளியே பெண்கள் இருவர் மெல்ல நடந்து கொண்டு பேசும் ஒலி கேட்கிறதே. மாணவர்களே, மெதுவாக வாருங்கள், இந்த காட்சியில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அக்கா, இந்த முழு நிலவில் ஒளியை காண என்னால் முடியவில்லை. அன்று தந்தை இருந்தார், நம் குன்றும் நம் வசம் இருந்தது. ஆனால் இன்று, ஆம் தங்கையே, இன்று மூவேந்தர்களும் வஞ்சனையால் நம் குன்றினை மட்டும் கவர்ந்து கொள்ளவில்லை, நம் தந்தையின் உயிரையும் அல்லவா பறித்து விட்டார்கள். இரண்டிற்குமே இந்த முழு நிலவு சாட்சியாக இருக்கிறது. இன்பம் தந்த முழு நிலவு இன்று துன்பத்தை அல்லவா தருகிறது. இருவரும் மெல்ல அழுகின்ற குரல் கேட்கின்றது. இருக்கின்ற மாணவர்களே, நில்லுங்கள், கொஞ்சம் பாட்டு சத்தம் கேட்கிறதே, என்னவென்று கேட்போமா? அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொளார். அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர் கொளா. இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்றெறி முரசின் வேந்தர் வென்றெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார். வேந்தர் எம் குன்றும் கொண்டார். யாம் எந்தையும் இளமே யாம் எந்தையும் இளமே. அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையோ இவ்வெண்ணிலவில் யாம் எந்தையும் இளமே. எந்தையும் இளமே.
ஒரு கவிதை என்பது சுருங்கச் சொல்ல வேண்டும். சொல்லவரின் கருத்தின் ஆழத்தையும் உணர்வினையும் படிப்பவர் தங்களுக்குள் நினைத்து உணர வைக்க வேண்டும். அவர் சொல்ல வரும் கருத்தும் உணர்வும் அப்போதுதான் முழுமை பெறும். தங்கள் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி போல உள்ளதே என்று தற்சார்பு உணர்வுடன் ரசிக்க வேண்டும். அப்போதுதான் அது கவிதைக்கும் கவிஞனுக்கும் வெற்றி தருகிற ஒரு உண்மை பரிசு. எந்தையும் இளமே என்ற ஒற்றை வரியில் தந்தை இழந்து தவிக்கும் பெண்களின் மன உணர்வுகள் நீண்டு செல்லும் உணர்வை நாம் இக்கவிதையில் அனுபவிக்கின்றோம். இந்த கவிதை 5 வரியுடைய கவிதையாக இருக்கிறது. முதல் 2 அடிகள் ஒருவர் கூறுவது போலவும் அடுத்த 3 அடிகள் இன்னொருவர் கூறுவது போலவும் அமைந்த பாங்கில் உள்ளது. மற்றும் ஒரே சூழல் முழுமதி நிலவு வீசுகின்ற ஒரு திங்கள் இன்பத்தையும் அதே முழுமதி வீசும் பொழுது மறு திங்கள் துன்பத்தையும் தருகின்ற இருவேறு உணர்ச்சி கூறுகளை அழகாக கவிஞர் காட்டியுள்ளார். எந்தையும் இளமே என்ற ஒற்றை வரியில் தந்தை இழந்து தவிக்கும் பெண்களின் மன உணர்வுகள் நீண்டு செல்லும் உணர்வை நாம் அனுபவிக்கின்றோம். அப்படி அனுபவிக்கும் போது வாழ்வில் ஒரு சூழலில் இருந்த ஒருவர் அதே மறு சூழலில் அவர் இழந்து நிற்கும் அந்த அவல உணர்வை நாம் உள்ளத்தில் உணர முடிகிறது அல்லவா? இழப்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு இப்படி இழப்பது என்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். யாம் எந்தையும் இளமே, யாம் அன்னையும் இளமே, யாம் நண்பனும் இளமே, யாம் தங்கையும் இளமே, இப்படி எதை வேண்டுமானாலும் நிரப்பி இவ்வரிகளை சொல்லி பாருங்கள். மனதுக்குள் எழும் ஒரு சோகமான அவல உணர்வு நம் நெஞ்சை நெருடுகிறது அல்லவா? இப்படி பல்வேறு உணர்ச்சி குழம்புகளை, இன்பம், துன்பம், வீரம், சிரிப்பு போன்ற பல உணர்வுகளை நம் சங்க இலக்கியம் வெளிப்படுத்துகிறது. நீங்கள் ரசித்த இப்பாடல் 8 தொகை நூறான புறநானூற்றில் பாரி மகளிர் பாடிய பாடலாக உள்ள ஒரு வைரச் சுரங்கம் ஆகும். மேலும் பெண்பார் புலவரான ஔவையார், வெள்ளி வீதியார், உக்கூர் மாசத்தியார், காக்கை பாடனியார், பொன்முடியார் போன்ற புலவர்கள் பல்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற பாடல்களை எல்லாம் பாடியுள்ளார்கள். உங்களுக்கு நேரம் வாய்க்கும்போது பாருங்கள் மாணவர்களே, மீண்டும் ஒரு வேளையில் ஒரு சந்தர்ப்பத்தில் இதை போன்ற ஒரு அழகிய இலக்கியத்தை பற்றிய கருத்தை உங்களுக்கு சொல்ல நான் வருகின்றேன். நன்றி, வணக்கம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னுள்ள காலத்திற்கு கற்பனை பயணம் மேற்கொள்ள செய்து பரம்பு மலைக்கே அழைத்து சென்றீர். பாரி மகளிரை கண்முன் கொண்டு வந்தீர். ஒரு கவிதை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அழகாக எடுத்துரைத்தீர். புறநானூற்று பாடலடிகளை பாடி காட்டி எங்கள் உள்ளங்களை நெகிழச் செய்தீர். இலக்கியம் பேசும் உணர்வுகளை தங்களின் முத்தமிழ் புலமையால் உணரச் செய்த உயர் திரு ஐயா அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். Literature is the comprehensive essence of the intellectual life of a nation. I welcome S. Kumari of 11B1 to deliver a speech about life and literature. Literature acts to reality and always anticipates life. A very warm greeting to you all to the LitFest 2020. I am S. Kumari of 11B1 standing before you today to express few words about life and literature. But before that, I thank God Almighty for keeping us all safe till date. Well, more than once it has been said that literature springs from the soil of life, that it is the vital record of what men have seen in life, what they have experienced in life, which is the most immediate and enduring interest for all of us. Literature is the expression of life. It is an art which helps in understanding life through the lives of many other people. The moment when we start seeing literature as the embodiment of life, we naturally start loving both life and literature because they are interrelated. But without life, literature is quite meaningless. I hope you can catch the point. Most probably, what you read is what you become. Those who read junk make themselves junk. Those who read good make themselves fit into a good life. Since books have a great effect on you, choose well. Stories are what make us human. Ever since we had a proper language, we have been telling stories to each other to overcome our fears, to understand this world better, to make us better. Reading is not only the best thing you can do for your brain, but also for your soul. Literature helps to explore and analyze some of life's greatest questions and also a
everything that happens in the society can be written, recorded and learned from a piece of literature. Literature is the foundation of humanity's culture, beliefs and tradition. Literature serves as the reflection of reality, product of art and the window to an ideology. Hence, literature cannot keep itself aloof from life. It may be stated that life is literature and literature is life. Thank you. Thank you, Kumari, for your excellent speech. கவிதை எழுதுவதிலும் நாடகம் நடிப்பதிலும் இனிமையாக பேசுவதிலும் தனித்திறமை பெற்றவர். பரிசுகள் பல வென்றவர். 11ஆம் வகுப்பு ஆ பிரிவைச் சேர்ந்த மாணவி செல்வி சே காவ்யாஸ்ரீ அவர்களை தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று என் தமிழுக்கு முதல் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இந்த ஆண்டு தமிழ் இலக்கிய விழாவில் கலந்து கொண்டதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு தமிழ் இலக்கியங்களில் அறிவியல். அறிவியல் என்ற உடனே மேலை நாட்டு அறிஞர்களான நியூட்டனும் ஐன்ஸ்டீனும் தானே நாம் நினைவிற்கு வருவார்கள். ஆனால் அவர்களை விட நம் முன்னோர்கள் சிறந்த அறிவியல் வல்லுநர்கள். எல்லா துறைகளிலும் இலக்கியம் படைத்த நம் தமிழர்கள் அறிவியலையும் விட்டுவிடவில்லை. இன்று நமக்கு தெரியாத பல அறிவியல் கருத்துக்களை அன்றே நம் முன்னோர்கள் கூறிவிட்டனர். நீர் சுழற்சி பற்றி அறிவியல் கருவிகள் ஏதுமில்லாத காலத்திலேயே தனிமகனார் என்ற சங்கப்புலவர் குணக்கடல் முகந்து குடக்கு ஏற்பு இருளி மந்தினி ஞாலம் விளங்க கம்மியர் செம்பு சொறி பானையின் மின்னி எவ்வாயும் தன் தொழில் வாய்த்த இன்குரல் எழிலி என வரும் நற்றிணையில் பாடியுள்ளார். அதாவது கடல் நீரை மேகமானது முகந்து கொண்டு மேற்கு திசையில் இருண்டு மின்னி தனக்கே உரித்தான இனிய குரலில் இடித்து தென்பக்கமாக சென்று முடித்துக் கொள்கின்றது என்பதே பொருள். மழைநீரின் இயல்பு குறித்தும் மழைநீரின் சேமிப்பு குறித்தும் அப்போதே நம் முன்னோர்கள் அறிந்திருப்பதை சங்க இலக்கியங்களில் காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது வானிலையாளர்கள் மழையை குறிக்க பயன்படுத்தும் பெரும்பாலான சொற்கள் நற்றிணையில் இடம்பெறுகிறது. பல மருத்துவ கருவிகளின் வருகைக்கு பிறகும் சில நோய்களுக்கான மருந்தினை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் நம் உலக பொதுமறையாம் திருக்குறளில் மருந்து என்னும் அதிகாரமே இருந்துள்ளது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது நோய் என்னவென்று ஆராய்ந்து நோயின் காரணத்தையும் ஆராய்ந்து அதை போக்கும் வழியையும் ஆராய்ந்து உடலுக்கு பொருந்தும்படியாக செய்ய வேண்டும் என்பதே பொருள். அதுபோல முன்னுண்ட உணவு செரித்த தன்மை ஆராய்ந்த பிறகு தக்க அளவில் உண்டால் மருந்து என ஒன்று வேண்டியதில்லை என்பதை மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணன் என்கிறார் சிறந்த மருத்துவர் திருவள்ளுவர். திருக்குறள் போன்று வாழ்க்கைக்கு வேண்டிய கோட்பாடுகளும் விஞ்ஞான மெய்ஞான அறிவும் திருமந்திரம் என்னும் கருவூலத்தில் பொதிந்துள்ளது. இறைவன் மனிதனுக்கு உரைத்தது பகவத்கீதை, மனிதன் இறைவனுக்கு பாடியது திருமுறைகள், மனிதனுக்கு வழங்கியது திருக்குறள், சித்தர்கள் மனிதனுக்கு அருளியது திருமந்திரம் என்பர். திருமூலர் தன் பாடலில் பங்கயமாதி பரந்த பலாதனம் அங்குலவாம் இருநாளும் அவற்றினுள் சொங்கிலையாக ஸ்வதிக்கம் என மிக தங்கையிருப்ப தலைவனுமாகுமே என்கிறார். அதாவது பத்மாசனம் முதல் ஆசனம் பல வகைப்படும். அதில் ஸ்வதிக்காசனத்தை ஒருவன் கற்றால் அவன் தலைவனாக கருதப்படுவான் என்கிறார். யோகம் உடலையும் மனதையும் நல்வழிப்படுத்தும் தன்மையுடையது என்கிறார் திருமூலர். இன்று மருத்துவர்கள் மூட்டு வலி கை கால் வலி போன்றவைக்கு யோகாசனத்தை கடைபிடிக்க சொல்கிறார்கள். அதை அன்றே திருமந்திரம் என்னும் மருத்துவ நூலில் குறிப்பிட்டுள்ளார் திருமூலர். அது மட்டுமன்றி திருமந்திரத்தில் குழந்தை உருவாகும் விதத்தையும் எக்காலத்தில் கருத்தரித்தால் நன்று என்பதையும் பிறக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என கண்டறியும் முறையையும் சில குழந்தைகள் குறைபாட்டோடு பிறப்பதற்கு என்ன காரணம் என்பதையும் கரு உற்பத்தி மந்திரத்தில் தெளிவாக விளக்கியுள்ளார் திருமூலர். ஏலாது என்னும் நூலில் ஏலம் லவங்கப்பட்டை நாகசேகரம் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய 6 பொருட்களால் ஆகிய மருந்து உடல் நோயை போக்கும் என்கிறது. இது போன்று தமிழ் இலக்கியங்களில் மருத்துவ குறிப்புகள் மட்டுமன்றி விஞ்ஞான குறிப்புகளும் அடங்கியுள்ளன. நம் பண்டைய தமிழர்கள் கதிரவனை நாள்மீன் எனவும் கிரகங்களை கோள்மீன் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். நம் தமிழர்கள் புவி மைய கொள்கையை கடந்து ஞாயிறு மைய கொள்கை அறிந்த செய்தியினை வாழ்நீர விசும்பிற் கோள்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு எல்லும் தோற்றத்து என வரும் சிறுபானாற்று பறை மூலம் அறிய முடிகிறது. விண்வெளியில் ஏராளமான கிரகங்கள் உள்ளன.
அவை பூமியைப் போல் காற்று மண்டலம் இருந்தால் மட்டுமே உயிரினங்கள் வாழ முடியும். ஆனால் விண்வெளியில் காற்று மண்டலம் இல்லை என்பதை வெள்ளைங்குடி நாகனார் என்ற புறநானூற்று புலவர் வழியிடை வழங்காவானம் என்று குறிப்பிட்டுள்ளார். இது மட்டுமின்றி தமிழ் இலக்கியங்களில் பொறியியல் அறிவு, கனிமவியல் அறிவு, நீரியல் அறிவு, மண்ணியல் அறிவு, அறுவை மருத்துவம் பற்றிய செய்திகள் இடம்பெறுகின்றன. காலத்தால் மூத்த இலக்கிய இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் அறிவியல் செய்திகளை புகுத்தி முதற் காலெடுத்து வைத்த பெருமை தொல்காப்பியனாரை சாரும். இவரை தொடர்ந்து பின்னெழுந்த சங்க இலக்கியங்களில் அறிவியல் செய்திகள் பறந்து விரிந்துள்ளதனை காண்கின்றோம். இப்படி எந்த ஒரு அறிவியல் கருவிகளும் இல்லாத காலத்திலேயே தன் கண்டுபிடிப்புகளை இலக்கியமாய் தந்துள்ளதால் தான் நம் பண்டைய தமிழனுடைய வாழ்க்கை பற்றி தெரிகிறது. ஏதும் இல்லாத அக்காலத்திலேயே இவ்வளவு படைப்புகள் என்றால் நம்மால் இன்னும் நிறைய படைக்க முடியும். உங்களுக்கு தேவை ஒரு தாளும் ஒரு எழுதுகோளும் தான். உங்கள் கற்பனைகளை, உங்கள் சிந்தனைகளை சிறகடிக்க செய்யலாம். வரும் காலத்தில் நீங்களும் ஒரு பாரதியாகலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி. நம் முன்னோர்கள் அறிவியல் வல்லுநர்களாக சிறந்து விளங்கிய தன்மையை சங்க இலக்கிய சான்றுகளோடு விளக்கி கூறிய செல்வி காவியாவுக்கு கனிவான நன்றி. The science of today is the technology of tomorrow. I welcome Sivadashan of 9A to deliver a speech about technology in education, pros and cons. Good morning, one and all. Let's go invent tomorrow instead of worrying about what happened yesterday. Yes, inventing something requires knowledge, and that knowledge can be acquired by education. As we all know, in this pandemic season of COVID-19, we are educated through technology. Nowadays, technology in education is practiced. Digital media are a very important and integral part of our lives. They greatly influence our social position, our relationship with other people, as well as our evolution. Over the last few years, the stunning development of technology has prompted many scientists to introduce it into everyday life of the people by creating new teaching methods. We notice that more and more schools, colleges, universities, and organizations are introducing technology into education, with the relationship between the teacher and the student evolving and aiming for even better results. Technology is a useful servant but a dangerous master. Yes, it is beneficial as well as it is dangerous. Yeah, I am here to list out some of the pros and cons of this technology in education. Let's see the pros. Technology makes education much more interesting while turning it into play and at the same time increasing students' efficiency. Technology in education opens new horizons to the students while it is an inexhaustible source of energy. It brings people closer who are at the longer distances. Students learn to collaborate on exchange of studies and programs. There are many new tools for education and training, such as interactive lessons, which significantly reduce the time spent on training. Better integration of knowledge with virtual experiments and interactive software. The pros are really beneficial. Come on, let's see the other phase of this technology in education. Yes, it is the cons of this technology in education. There is always a risk of students alienating or the teacher lost his role. Communication in many cases is impersonal and students seems moderate. There are the cases in which the student's sense of dependence on missions increases and thereby reducing his or her own potential. The major issue is the issue of the health comes into being with the use of computers, since long exposure to it can cause headaches and eye problems. Mainly, technology abstains from the mental energy of the student, and there's the risk that they can lead to social isolation and loneliness. It is also possible to limit the language code of the students. Yes, the cons of this technology in education is really terrible. Okay, we saw the pros and cons. No one can say sure that the technology in education is good or bad. But there is a quote by David Wong. New technology isn't good or evil in and of itself. It's all about how people choose to use it. Yes, we can't say that the technology is bad, technology is good, but it is about how we use it. So friends, let's be safe and careful while using this technology. Thank you. Thank you, Sivadashan, for your marvelous speech. திருவள்ளுவர் மன்றத்தில் நடத்தப்பெற்ற போட்டிகளான கதை கூறுதல், குரல் ஒப்பித்தல் போன்றவற்றில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றவர்.
தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் பேச்சாற்றல் மிக்கவரும் இசையார்வம் கொண்டவருமான 9ஆம் வகுப்பு இ பிரிவைச் சேர்ந்த மாணவி செல்வி மா சுபிக்ஷா தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்னும் தலைப்பில் உங்கள் முன் உரையாற்ற வருகிறார். ஏழுதூக்கி பள்ளியில் இன்று பயிலும் மாணவர்கள் தான் நாடு காக்கும் தலைமுறை நாளில் விளங்கப் போகிறார்கள். தித்திக்கும் தேன்தமிழ்த்து கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். எதிர்காலத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, என் அன்பினிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளே. இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதன் பொருள் தீமையும் நன்மையும் பிறரால் வருவதில்லை என்பதாகும். மனித வாழ்வோடு இணைந்தது இலக்கியம். கணியன் பூங்குன்றனர் அவ்வளவு சிறப்பாகவும் தெள்ள தெளிவாகவும் நமக்கு புரியும் வகையில் அவ்வளவு அழகாக உணர்த்துகிறார். புறநானூறு 192வது பாடல் கணியன் பூங்குன்றனால் இந்த அடிகள் இடம்பெற்றுள்ளன. தீமையும் நன்மையும் மற்றவர்களால் வருவதில்லை என்பதை உணர்ந்துவிட்டால் நம் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உள்ளது. தீமையும் நன்மையும் பிறரால் வருவதில்லை என்பதை உணர்ந்துவிட்டால் சக மனிதர்களிடம் விருப்பு வெறுப்பில்லா சமநிலை வாழ்வு கிட்டும். வாழ்க்கையின் நுட்பமான தத்துவமே தீரும் நன்றும் பிறர் தரவாரா என்பதாகும். இதை பற்றி யோசித்தேன். எனது எண்ணங்கள் சிறகின்றி பறந்தன. பள்ளிக்கூடம் தினமும் நம்மை சிற்பியாக செதுக்கும் கலைக்கூடம். நாம் படிக்கும் பாடங்கள் அறிவாற்றலை வளர்க்கிறது, வாழ்க்கையின் யதார்த்தங்களை கற்றுக் கொடுக்கிறது. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பினை விளக்க சில நிகழ்வுகளை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். புத்தர் ஒரு கிராமத்திற்கு சென்றான். அங்கு ஒருவன் புத்தரை ஏளனமாக பேசினான். அவர் அதை கேட்டுவிட்டு எதுவும் பேசாமல் போனார். அவர் அதை பொருட்படுத்தவே இல்லை. சில நாள் கழித்து அவன் புத்தரை பார்த்து, நான் உங்களை அவ்வளவு ஏளனம் செய்தேன், நீங்கள் அதற்கு கோபப்படவும் இல்லை, அதை கண்டுகொள்ளவும் இல்லை, ஏன் என்று கேட்டான். அதற்கு அவர் அவனை கூப்பிட்டு, இப்போ ஒரு பொருள் எனக்கு கொடுக்கிறீர்கள், அதை நான் மறந்து விட்டேன் என்றால் அப்பொழுது அந்த பொருள் யாருக்கு சொந்தம் என்று கேட்டார். அதற்கு அவன், நீங்கள் அந்த பொருளை வாங்கிக் கொள்ளவில்லை எனில் அது எனக்கே சொந்தம் என்றான். அதுபோல நீ என்னை ஏளனமாக பேசியதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே நீ ஏளனமாக பேசியது உனக்குதான் சொந்தம் என்றார். இதிலிருந்து நாம் அறிவது என்ன? நம் வாழ்க்கையில் நம்மை பற்றி நல்ல விதமாகவும் கெட்ட விதமாகவும் நிறைய பேர் பேசுவார்கள். அதை நாம் கண்டுகொள்ளாமல் நம் வேலைகளை பார்த்தால் அவர்கள் தானாகவே அமைதியாகி விடுவார்கள். நம் வாழ்க்கையில் நடக்கும் நல்லதும் கெட்டதும் நம்மால் தான் நடக்கிறது என்பதை இதன் மூலம் உணரலாம். நாம் விதைத்ததுதான் நமக்கு கிடைக்கும். இதைத்தான் வினை விதைப்பவன் வினை ஏற்பான், திணை விதைப்பவன் திணை ஏற்பான் என்று கூறுவர். மற்றொரு நிகழ்வை கூறுகிறேன். 1981 குடியரசு தினம் ஒரு சந்தோஷ ஆச்சரியத்தை அள்ளி கொண்டு வந்தது. அப்துல் கலாமுக்கு பத்மபூஷன் விருதை உள்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பலதரப்பட்ட எதிரொலிகளை கலாமின் பத்மபூஷன் விருது கிளப்பிவிட்டது. சிலர் அவர்களின் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள். வேறு சிலர் தேவையில்லாமல் அவருக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு விட்டதாக கருதினார்கள். கலாமின் நெருங்கிய சகாக்கள் அவரின் மீது பொறாமை கொண்டார்கள். தாறுமாறாக சிந்திக்கும் பழக்கத்தால் வாழ்க்கையில் உயர்நெறிகளை ஏன் இப்படி கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று கலாம் யோசித்தார். நம் வாழ்க்கையில் சந்தோஷம், நிறைவு, வெற்றி எல்லாமே சரியான முடிவுகளை, வெற்றிகரமான முடிவுகளை நாம் தேர்ந்தெடுப்பதை பொறுத்தே கிடைக்கின்றன. நம் வாழ்க்கையில் நாம் சாதகமாகவும் பாதகமாகவும் வேலை செய்யக்கூடிய சக்திகள் நமக்கு உண்டு. எவை நன்மை தரும், எவை தீமை தரும் என்பதை உணர்ந்து செயல்களை செய்ய வேண்டும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்துபவர்கள் வெற்றியாளர்கள். கிடைத்த வாய்ப்பை தவறவிடுபவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். எனவே நன்மை தரும் எண்ணங்களை கொண்டு செயல்களை புரிந்து சாதனை படைப்போம். வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம். எந்த அருளால் எதுவும் வசமாகும். எனவே மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், தீரும் நன்றும் பிறர் தர வருவதில்லை, தீரும் நன்றும் பிறர் தர வருவதில்லை என்று உறுதியாக கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. எண்ணங்களை சிறகின்றி பறக்கச் செய்து தீமையும் நன்மையும் பிறரால் வருவதல்ல என்பதை உறுதியுடன் உறக்கச் சொல்லிய செல்வி சுபிக்ஷாவுக்கு உளமார்ந்த நன்றி. Government of India is taking all necessary steps to ensure that we are prepared well to face the threat posed by the growing pandemic COVID-19, the coronavirus. Now I invite R. Jeevitha of 7B to begin her speech on the impact of COVID-19 pandemic. Rise and shine! Greetings everyone! I'm Jeevitha of 7B, thanking all for giving me this valuable opportunity to talk about on our current life situation, the effect of COVID-19 pandemic in our daily life. The COVID-19 pandemic is the defining global health crisis of our time and the greatest challenge we have faced since World War II.
Since its emergence in Asia late last year, the virus has spread to every continent except Antarctica. COVID-19 coronavirus has affected our day-to-day life and is slowing down the global economy. This pandemic has affected crores of people who are either sick or being killed due to the spread of this disease. This being a new viral disease affecting humans for the first time, vaccines are not yet available. This virus is spreading exponentially region-wise. COVID-19 has rapidly affected our day-to-day life. Business has disrupted the world trade and movements. Presently, the impacts of COVID-19 in daily life are extensive and have far-reaching consequences. Just as a coin has two sides, COVID-19 also have both negative and positive impacts. Here are some of the positive impacts of COVID-19. It's a big opportunity for the Indian economy. Falling prices of fuel. Crime incidents have become rarer. The air is cleaner and the environment is greener. Boosting localism. Wildlife is regenerated and many like this. We, the student community, are also greatly affected by this pandemic. Yet, this pandemic has given us maximum time to explore and experience online education, enhance our skills and enrich our knowledge. Friends, make this lockdown period a purposeful and useful one. Get yourself indulged in indoor physical activities, personality development, self-confidence builder, develop relationships and empathy, form a bond of love and affection, develop selfless devotion towards humankind, learn nature's value, start valuing and caring nature. You're locked inside your house, right? You can do many activities in this pandemic. Reading expands your knowledge and keeps you up to date with new developments. So read good books or self-development books. Writing is an excellent way to spend some time. If you think you're as good as a writer, why not make your own attempts at it? You can find the creative side by starting a hobby which can make your mind active and creative. You can also use your time to reflect your studies by looking at what you have learned and what you may need to focus more on. Stay informed. It's vital to stay informed. Be grateful to all the frontline warriors, police, doctors, nurses, CSIF and cleaners who are fighting with the evil virus to keep us all safe. Let me conclude my speech by thanking this pandemic as the virus has taught a lesson to us to understand the real value of life. Thank you. Thank you for your informative speech, Jeevita. Gratitude is not in the words, but in the heart which express it. Now I welcome J. Helen of 9C to deliver the vote of thanks. Warm greetings to one and all present here. It gives me an immense pleasure to propose the vote of thanks for this great event. First of all, I would like to thank Almighty God for making today's function a great success. I submit my bouquet of thanks to management for providing such a great opportunity to the students to exhibit their talents. I submit my sincere thanks to our respected correspondent for his support. My special thanks goes to our chief guests who honored this function with their inspirational thoughts. I extend my heartfelt gratitude to our respected Madam Principal who always guide us and enlighten us in all the aspects of our school life. Thank you, ma'am, for your inaugural address. I am extremely happy to thank our student speakers who made this day lively, unforgettable and informative. I am so pleased to thank our compartment heads and all the academic supervisors of our school for their wonderful guidance. My sincere thanks goes to our teachers who made this LitFest 20 a grand success. Last but not the least, I extend my heartfelt thanks to all the participants for their active participation. I once again thank you all.